தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களிடத்தில் தேவனுடைய நியாய தீர்ப்பு என்ற தலைப்பில் நாம் ஆண்டவருடைய வார்த்தையை தியானித்து கொண்டு இருக்கின்றோம். ஒவ்வொரு காரியத்திலும் நாம் கவனம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். யாக்கோபின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்க கேட்போம். என் சகோதரரே, அதிக ஆக்கினை அடைவோம் என்று அறிந்து உங்களில் அநேகர் போதகராகாதிருப்பீர்களாக. வேதம் சொல்லுகிறது, அதிக ஆக்கினையை அடைவோம் என்று அறிந்து உங்களில் அநேகர் போதகர் ஆகாதிருப்பீர்களாக. போதகர்னா பாஸ்டர்ஸ் என்ற அர்த்தம் அல்ல, நல்லா தெரிந்து கொள்ள வேண்டும். ஆங்கில வேதாகமத்தை பார்த்தீங்கன்னா டீச்சர்ஸ், பிரசங்கம் பண்ணுகிறவர்கள், சொல்லிக் கொடுப்பவர்கள். நல்லா கவனித்துக் கொள்ள வேண்டும். யாருக்கு எதை சொல்லிக் கொடுத்தாலும் சரி, சொல்லிக் கொடுப்பவர்கள், த டீச்சர்ஸ் அறிந்து கொள்ள வேண்டும், அதிக ஆக்கினையை அடைவோம். பைபிள் ஸ்டடி எடுக்கலாம், வேதத்திலிருந்து பிரசங்கம் பண்ணலாம், சுவிசேஷம் அறிவிக்கலாம். நாம் எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் சரி, நாம் சொல்லிக் கொடுக்கிற காரியம் தவறுதலாய் இருந்தாலோ, நாம் சொல்லிக் கொடுத்ததுபடி நாம் நடக்காவிட்டாலோ அதிக ஆக்கினை அடைவோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதில் எல்லா ஊழியர்களும் இதிலே அடங்குவார்கள். அது எவாஞ்சலிஸ்டாக இருந்தாலும் சரி, அது பாஸ்டர்ஸாக இருந்தாலும் சரி, அது ஷெப்பர்டாக இருந்தாலும் சரி, ப்ராஃபட்ஸாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, தவறுதலாக வழி நடத்தினாலோ, தவறுதலாக போதித்தாலோ, தவறுதலாக செயல்பட்டாலோ அதிக ஆக்கினை உண்டு. நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு அநேகருக்கு சத்தியத்தை சரியாக தெரியாத போதகர்கள், சுவிசேஷகர்கள் இருக்கிறார்கள். நாம் அறிந்து கொள்ள வேண்டும். என்னுடைய சபைக்கு ஒரு முறை ஒரு தம்பி வந்திருந்தான். பொல்லாத ஆவி அவனுக்குள் இருந்தது. கேள்விப்பட்டு விடுதலை பெற வேண்டும் என்று சொல்லி வந்திருந்தான். அவன் சொன்னான், ஐயா, நான் ஒரு ஆற்றங்கரையிலே நான் உட்கார்ந்து கொண்டிருந்தேன். அப்பொழுது ஒரு போதகர் ஒரு 5-6 பேரை கூட்டிக் கொண்டு வந்து அந்த ஆற்றிலே ஞான ஸ்நானம் கொடுத்தார். நான் சும்மா உட்கார்ந்து பார்த்து கொண்டே இருந்தேன். அவர் ஞான ஸ்நானம் கொடுத்துட்டு போகும் பொழுது என்னை பார்த்து, தம்பி, நீயும் ஞான ஸ்நானம் எடுக்க விரும்புகிறாயா என்று கேட்டார். எனக்கு அது என்னன்னே தெரியாது. நான் சொன்னேன், மற்றவர்களாம் குளிக்கிறது மாதிரி இருக்குதே, என்னையும் அப்படி செய்யுங்கள் என்று சொன்னேன். அதே மாதிரி எனக்கும் ஞானஸ்நானம் கொடுத்தார் என்று சொன்னான். நன்றாக அறிந்து கொள்ளுங்கள். நான் ஞானஸ்நானத்தை குறித்து தெளிவாய் நான் பேசினதை கேட்டீர்கள்.
அது எத்தனை முக்கியம் வாய்ந்தது, எப்படி எடுக்க வேண்டும் என்று சொல்லிக் கொடுத்தேன். அந்த வேத வசனத்திற்கு மாறாக வருகிறவர்களுக்கும் போகிறவர்களுக்கும் ஞானஸ்நானம் கொடுத்தார் நியாய தீர்ப்பு உண்டு. அதனால் தான் ஆண்டவர் சொல்கிறார், அதிக ஆக்கினை அடைவோம் என்று அறிந்து அநேகர் போதகர்களாக இருப்பீர்களாக. என கருமையான தேவஜனமே, அதிக ஆக்கினை அடைவோம் என்று அறிந்து உங்கள் அநேகர் போதகர்களாக இருப்பீர்களாக. பிரசங்கியார் ஆகாதிருங்கள் என்று அர்த்தம். டோன்ட் பி a டீச்சர்ஸ். பிரசங்கியாக ஆகாதிருங்கள். ஏன்? நியாய தீர்ப்பு என்ன? நாம் அதை தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். வெளிப்படுத்தின விசேஷம் 22வது அதிகாரம் 18வது 19வது வசனங்களை வாசிக்க கேட்போம். இந்த புஸ்தகத்தில் உள்ள தீர்க்க தரிசன வசனங்களை கேட்கிற யாவருக்கும் நான் சாட்சியாக எச்சரிக்கிறதாவது, இந்த புஸ்தகத்தில் உள்ள தீர்க்க தரிசன வசனங்களை கேட்கிற யாவருக்கும் நான் சாட்சியாக எச்சரிக்கிறதாவது. இட்ஸ் a caution word in the Bible. நல்ல கவனி. எச்சரிக்கிறதாவது, ஒருவன் இவைகளோடு எதையாகிலும் கூட்டினால், ஒருவன் இந்த வேத வசனத்தோடு எதையாகிலும் கூட்டினால் இந்த புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற வாதைகளை தேவன் அவன் மேல் கூட்டுவார். நல்லா தெரிந்து கொள்ள வேண்டும். தண்டனையை கூட்டுவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நியாய தீர்ப்பு உண்டு. வாசிப்போம். ஒருவன் இந்த தீர்க்க தரிசன புஸ்தகத்தின் வசனங்களிலிருந்து எதையாகிலும் எடுத்து போட்டால், எதையாகிலும் எடுத்து போட்டால் ஜீவ புஸ்தகத்திலிருந்தும் பரிசுத்த நகரத்திலிருந்தும் இந்த புஸ்தகத்தில் எழுதப்பட்டவைகளிலிருந்தும் அவனுடைய பங்கை தேவன் எடுத்து போடுவார். எத்தனை பயங்கரமானது! எந்த வசனத்தையாவது நீக்கிட்டு பேசினால், எடுத்து போட்டால், உதறிவிட்டால், நல்லா கவனித்துக் கொள்ள வேண்டும். ஆண்டவர் சொல்லுகிறார், ஜீவ புஸ்தகத்திலிருந்தே பேர் எடுக்கப்பட்டு விடும். அப்படி என்றால் வேதத்தில் உள்ள எந்த தேவ வசனத்தையும் மாத்தி பிரசங்கிக்க நமக்கு அதிகாரம் கிடையாது. நம்முடைய இஷ்டத்துக்கு வார்த்தைகளை சொல்லிவிடக் கூடாது. அநேகர் அதை பின்பற்றுவாங்க. நம்ம சொல்றது மாதிரி அநேகர் அதை சொல்லுவார்கள். நியாய தீர்ப்பு உண்டு. அது சாதாரண நியாய தீர்ப்பு அல்ல, அதிக ஆக்கினை என்று சொல்லுகிறார். நான் ஒரு காரியத்தை தவறாய் பிரசங்கிக்கும் பொழுது அதை எத்தனை பேர் கேட்கிறாங்களோ அத்தனை பேருக்கும் அது தவறான எண்ணத்தை உருவாக்கும். They all will be corrupted. எல்லாம் கவனிக்கணும். மற்றவர்கள் சிரிக்கிறார்கள், மற்றவர்கள் கைத்தட்டுகிறார்கள் என்று உற்சாக ஆவியில நம்ம இஷ்டத்துக்கு பேசிவிடக்கூடாது. எல்லாம் கவனிங்க. இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஒவ்வொரு வசனத்தையும் நம்ம இஷ்டத்துக்கு மாற்றி சொல்லக்கூடாது. அதிக ஆக்கினை உண்டு. வாசிக்க கேட்போமே. 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 21வது வசனம். நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும் படிக்க, நல்ல கவனிங்க, நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார் என்று எழுதப்பட்டுள்ளது. நல்ல கவனிங்க. பாவம் அறியாத அவரை, அப்படின்னா அவர்கிட்ட பாவம் கிடையாது, அவர் பாவி கிடையாது, பரிசுத்தவான். நமக்காக பாவம் ஆக்கினார் என்று எழுதப்பட்ட அந்த வசனத்தை அவரை நமக்காக பாவியாக்கினார் என்று சொல்லி கொடுத்திடக்கூடாது. நல்லா கவனிங்க. அவர் பாவி இல்லை, அவர் பாவம் அறியாதவர்.
நமக்காக பாவம் ஆக்கினார்னு சொன்னா, அந்த நம்ம செய்த பாவத்தை அவர் மீது சுமத்துகிறார் என்ற அர்த்தம். நாம் செய்த பாவத்தை அவர் ஏற்றுக்கொண்டிருக்கிறார் என்ற அர்த்தம். அவர் பாவி அல்ல, எவனோ பாவி. எவனோ செய்த பாவத்துக்கு, யாரெல்லாமோ செய்த பாவத்துக்கு அந்த பாவத்தை அவர் மீது ஏற்றுக்கொள்கிறார். தேவனாகிய பிதா அந்த பாவத்தை அவர் மீது சுமத்த வைக்கிறார். பாவம் அறியாதவர். நல்லா கவனிங்க, நம்ம எப்படி பிரசங்கிக்கிறோம்? அவர் பாவியானார். நல்லா கவனித்துக் கொள்ள வேண்டும். நியாய தீர்ப்பு உண்டு. ஆங்கில வேதாகமத்தில் தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. For he made him who knew no sin. நல்லா கவனித்துக்கணும். For he made him who knew no sin. பாவம் இல்லாதவர், பாவம் அறியாதவர். தமிழ்ல to be sin for us, that we might become the righteousness of God in him. நல்லா கவனிங்க, வேதத்தில் அவரை குறித்து சொல்லுகிறது, who knew no sin, to be sin for us. நமக்காக பாவமாக்கினார். to be a sinner என்று சொல்லப்படவில்லை. நான் சொல்றதை கவனித்துக் கொள்ளுங்க. to be a sinner என்று சொல்லப்படவில்லை. நமக்காக அவரை பாவமாக்கினார். அப்ப நம்ம என்ன செஞ்சிடறோம்? எமோஷன் வந்துடுது நமக்கு. 4 பேர் கைத்தட்டணும்னு ஆர்வம் வந்துடுது. நம்ம என்ன சொல்றோம்? பாவியாகலாம். அவர் பாவியானாங்கிறது உறுதியா நின்று பேசுகிறோம். அந்த வாக்குவாதமாய் ஆக்கி கொண்டு வந்திருக்கிறோம். தெளிவாக அறிந்து கொள்ளுங்க, வேதத்தில் டு பி சின் ஃபார் அஸ் தெளிவா சொல், நாட் டு பி எ சின்னர். அவரை பாவி என்று சொல்லவில்லை. 1 யோவானின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 5வது வசனத்தை வாசிக்க கேட்போம். அவர் நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்க்க வெளிப்பட்டார் என்று அறிவீர்கள். நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்க்க வெளிப்பட்டார் என்று அறிவோம். அவரிடத்தில் பாவம் இல்லை. அவரிடத்தில் பாவம் இல்லை. பாவம் இல்லாத அவரை போய் நம்ம பாவின்னு சொல்லிட்டா நியாய தீர்ப்பு உண்டு. இதற்கு ஒரு விளக்கத்தை நான் கொடுக்க விரும்புகின்றேன். ஒரு குடும்பத்திலே அண்ணன் தம்பி 2 பேர் இருந்தாங்க. தாயும் இறந்துட்டாங்க, தகப்பனும் இறந்துட்டாங்க. அந்த தம்பியை கவனிக்க வேண்டிய பொறுப்பு அண்ணனுக்குள்ளாக இருந்தது. மிகுந்த அன்பு செலுத்தி அவனை வளர்த்தான். தாய் இல்லையே, தகப்பன் இல்லையே. அந்த தம்பியோ துன்மார்க்கனாய் வளர்ந்தான். ஒவ்வொரு நாளும் அந்த அண்ணன் ஆண்டவருடைய சமூகத்தில் அந்த தம்பிக்காக மன்றாடி ஜெபித்து கொண்டிருக்கிறான். என்றைக்காவது ஒரு நாள் மாறிட மாட்டானா? அவனுக்காக எவ்வளவோ தன்னை அர்ப்பணிச்சு வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அவனுக்காக எவ்வளவோ கஷ்டப்பட்டு உழைத்து சாப்பாடு கொடுத்து கொண்டிருக்கிறான். அவனோ துன்மார்க்கனாய் ஊரை சுற்றி, நண்பர்களோடு சுற்றி, பல தீய பழக்கங்களுக்கு அடிமையானவனாய் சுத்தி கொண்டு வீட்டுக்கு வருகிறான் ஒவ்வொரு நாளும். அப்படி ஒரு நாள் அந்த தம்பி தன்னுடைய சிநேகிதர்களோடு கூட துன்மார்க்கமாய் அலைந்து கொண்ட பொழுது நண்பர்களுக்குள் பிரச்சனை வந்து சண்டை வந்து விட்டது. உடனடியாக இவன் தன்னிடத்தில் இருந்த ஒரு கத்தியை எடுத்து அவன் நண்பனை கொலை செய்து கொன்று விட்டான். அந்த ரத்தம் அவன் சட்டையில எல்லாம் பட்டு விட்டது. போலீஸ் அந்த கேஸ் போலீஸ் கேஸ் ஆகி போலீஸ் அவனை தேடி ஓடிக்கொண்டு வருகிறார்கள்.
அவனை தேடிக்கொண்டிருக்கிறார்கள். ஓடி வருகிறான் சகோதரனிடத்தில். நான் கொலை செய்து விட்டு என்னை காப்பாற்று, என்னை காப்பாற்று கதறுகிறான். அவன் சட்டையெல்லாம் ரத்தம். போலீஸ் வந்து கதவை தட்டுகிறார்கள். அவன் சொன்னான், அவன் சட்டையை கலத்தப்பா. அவன் சட்டையை கலத்தி அந்த சட்டையை அண்ணன் போட்டுக்கிட்டான். தம்பி அண்ணனுடைய சட்டையை போட்டுக்கிட்டான். கொலை செய்தது தம்பி. கொலை செய்த தம்பியுடைய சட்டையை அண்ணன், இரத்தக்கரையுள்ள சட்டையை அண்ணன் போட்டிருக்கான். கதவு திறக்கப்பட்டது. போலீஸ் வந்தார்கள். இரத்தக்கரையோடு இருக்கிற சகோதரனை பிடித்து கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷனில் அடைத்து கோர்ட்டிலே கொண்டு நிறுத்திவிட்டார்கள். யார் கொலை செய்தா? நான் தான். அவருக்கு தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டது. தூக்கு தண்டனைக்கு போகும் பொழுது ஒரே ஒரு கடிதம் எழுதி இதை என் சகோதரனிடத்தில் கொடுத்துருங்கன்னு சொல்லிவிட்டான். அந்த கடிதத்தை கொண்டு சகோதரனிடத்தில் கொடுத்தார்கள். அதில் எழுதப்பட்டிருந்தது, உனக்காக தாய் தகப்பன் இல்லாமல் வாழ்கிறேன் என்று சொல்லி கடினமாய் உழைத்தேன். கடினமாய் உழைத்து உனக்கு ஒவ்வொரு நாளும் சாப்பாடு கொடுப்பேன். உனக்காக எவ்வளவோ நான் கண்ணீர் விட்டு ஜெபித்தேன். நீ மனமாறவில்லை. நீ செய்த கொலையை நான் ஏற்றுக்கொண்டேன். நான் தூக்கு மேடைக்கு போகிறேன். இந்த கடிதம் உன் கைக்கு வரும் பொழுது நான் உயிரோடு இருக்க மாட்டேன். ஆகவே தம்பி, இனியாவது ஆண்டவருக்கு பிரியமாய் நட என்று சொல்லி எழுதப்பட்டிருந்தது. அந்த கடிதத்தை பார்த்த உடனே அழுதான், ஓடுறான் ஓடுறான். ஐயோ, கொலை செய்தவன் நான் அல்லவா, நான் கொலை செய்தேன், என் அண்ணன் அல்ல, என் அண்ணன் அல்ல என்று ஓடி போகிறான். எப்படியாவது அவன் தூக்கு தண்டனை நிறுத்திடலாம் என்று ஓடுகிறான். அங்கே போகிறதுக்குள்ளாக அவன் சகோதரன் தூக்கிலிடப்பட்டு விட்டான். யார் பாவி? யார் பாவி? எல்லாம் கவனிச்சுக்கிடுங்க. பாவம் செய்தவன் தம்பிக்காரன். அந்த தம்பியுடைய பாவத்தை அண்ணன் சுமந்து விட்டான். அவன் பாவி அல்ல, அவன் குற்றவாளி அல்ல. செய்யாத குற்றத்திற்கு தான் அந்த தண்டனை. ஆதலால் தான் இயேசுவும் நீங்களும் நானும் செய்த பாவத்துக்காக நாம் அந்த ஆக்கினை அடையக்கூடாது என்பதற்காக தான் கல்வாரி சிலுவையிலே தன்னையே பலியாக ஒப்பு கொடுத்தார். அவர் பாவி இல்லை. அருமை சகோதரனே, அவர் பாவமானார். அவர் பாவி அல்ல. அவரை பாவி என்று சொல்லும் பொழுது நாம் நியாய தீர்ப்புக்குள் போய்விடுவோம். அவர் பரிசுத்தவான், நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும். அதேபோல் 2 பேதுருவின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்க கேட்போம். கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிற விதமாய் வரும். அப்பொழுது வானங்கள் மடமட என்று அகன்று போம். நல்ல கவனிங்க. கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிற விதமாய் வரும் தான் எழுதப்பட்டிருக்கு. கர்த்தர் திருடனாய் வருவார் என்று எழுதப்படவில்லை. It talks about the incident and the time. It doesn't talk about the person. எல்லாம் கவனிச்சுக்கிட வேண்டும். அவர் எப்பொழுது வருவார்? வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிற விதமாய் வரும் என்றால் திடீரென்று வருவார். தெரியாத நேரத்தில் வருவார். சொல்லாமல் கொல்லாமல் வருவார்.
நீ ஆயத்தமாய் இருக்க வேண்டும் என்பதற்காக சொல்லப்படுகிறது. இதை மாற்றி அவர் ஒரு பெரிய திருடன், அவர் திருடுகிறதற்காக வந்தார் என்று பிரசங்கித்து விட்டால் நியாய தீர்ப்பு உண்டு. நல்லா தெரிந்துக்கிடுங்க, அவர் திருடன் அல்ல. திருடன் வருகிற விதமாய் வருவார். நாம் நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும். திருடன் என்று சொல்ல அவன் வருகிற காரியம் வேறே. ஆண்டவர் திருடனாய் வருவேன் சொல்லவில்லை, திருடன் வருகிற விதமாய் வருவேன். திருடன் சொல்லிட்டா வருவான், இந்த ராத்திரி வரப்போகிறேன், இந்த நாளில் களவு செய்ய போறேன் சொல்லிட்டா வருவான். சொல்லாம கொள்ளாம வருவான், திடீரென்று வருவான். நல்லா கவனி. அதே மாதிரி நான் வருவேன் என்று சொல்கிறார். அதை நம்ம எப்படி பிரசங்கிக்கிறோம்? அவர் சீஃப் திருடன், அவர் பெரிய திருடன். அவர் களவு செய்ய வருகிறார், களவு செய்ய வரவில்லை. அவர் கொள்ளையடிக்க வரவில்லை. நல்லா கவனிங்க. ஆண்டவருடைய வசனத்தை நீ மாத்தி பேசிட்டீனா அதிக ஆக்கினை உண்டு. நாம் அதை அறிந்து கொள்ள வேண்டும். யோவான் எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்க கேட்போம். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான், நீ அன்றி வேறொன்றுக்கும் வரான். நல்ல கவனிங்க. திருடன் திருடவும் அழிக்கவும் தான் வருகிறான். ஆண்டவர் சொன்னாரே, கொள்ளையடிக்க வருகிறான், களவங்க வருகிறான். வாசிப்போம். நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன். அவருடைய வருகை வேற, ஜீவன் உண்டாகிறதுக்காக நான் வந்திருக்கிறேன் என்று சொன்னார். திருடனாய் வரவில்லை. நல்லா கவனிங்க. இனி அவர் வரப்போகிறதை சொல்லுகிறார். அது அவர் இந்த பூமிக்கு வந்ததை குறித்து சொல்லப்பட்ட வசனம் அது. ஆனால் இதில் திருடன் போல் வருவார் என்கிறது அவர் வரப்போகிறதை குறித்து சொல்லப்பட்டது. நாம் அதை அறிந்து கொள்ள வேண்டும். அப்படி என்றால் இயேசு கிறிஸ்து வருகிற நோக்கம் என்ன? எதற்காக வருகிறார்? அப்போஸ்தல நடவடிக்கையின் புஸ்தகம் 20வது அதிகாரம் 28வது வசனம். ஆகையால் உங்களை குறித்தும் தேவன் தம்முடைய சுய இரத்தத்தினாலே சம்பாதித்துக் கொண்டு தமது சபையை மேய்ப்பதற்கு, தன்னுடைய சுய இரத்தத்தினால் சம்பாதித்துக் கொண்ட சபை என்று எழுதப்பட்டிருக்கிறதே, அவர் உரிமையுள்ளவர். He is the owner. அவர் சுய இரத்தத்தினால் நம்மளை மீட்டுக் கொண்டார். அந்த சுய இரத்தத்தினால் கிரயம் கொடுத்து நம்மளை வாங்கியிருக்கிறார். அந்த சுய இரத்தத்தினால் நம்மளை சம்பாதித்திருக்கிறார். அவர் உரிமையுள்ளவர். உரிமையோடு அழைக்க வருகிறார். நல்லா கவனிக்கலாம். உரிமையோடு நம்மளை கூப்பிட வருகிறார். கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிற விதமாய் வரும். சொல்லாம கொள்ளாம வருவேன் என்று சொல்லுகிறார். அதை மாற்றி அவர் திருடன், அவர் களவு செய்ய வருகிறார். அதிக ஆக்கினை உண்டு, நியாய தீர்ப்பு உண்டு. நன்றா தெரிந்துக்கிடுங்க. நாம் அதை அறிந்து கொள்ள வேண்டும். அவர் அழைக்க வருகிறார், சபையை அழைக்க வருகிறார், நியாயம் தீர்க்க வருகிறார். அந்த வருகையை குறித்து அவர் சொல்லுகிறார். அந்த வருகை பயங்கரமாயிருக்கும். அது நியாய தீர்ப்பு கொடுக்கிற வருகையாய், தம்முடைய ஜனங்களை அழைக்கிற வருகையாயிருக்கும். அதை மாற்றி அவரை திருடன், அவர் களவு செய்ய வருகிறார் என்று சொல்லும் பொழுது அதிக ஆக்கினை உண்டு. அதனால தான் அதிக ஆக்கினை அடைவோம் என்று அறிந்த அநேகர் போதகர் ஆகாதிருப்பீர்களாக என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதேபோல் யோவான் எழுதினதான சுவிசேஷம் 3வது அதிகாரம் 14வது 15வது வசனங்களை வாசிக்க கேட்போம். சர்ப்பமானது மோசேயினால் வனாந்திரத்திலே உயர்த்தப்பட்டது போல மனுஷகுமாரனும் தன்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு உயர்த்தப்பட வேண்டும். நல்ல கவனிங்க.
சர்ப்பமானது மோசேயினால் வனாந்திரத்தில் உயர்த்தப்பட்டது போல மனுஷகுமாரனும் தன்னை விசுவாசிக்கிறன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு உயர்த்தப்பட வேண்டும். அப்படின்னு அவர் சர்ப்பமா? பிரசங்கம் பண்றாங்க அவரை சர்ப்பம் என்று சொல்லி. அவரை சர்ப்பமா? நல்ல கவனி. நியாய தீர்ப்பு உண்டு, அதிக ஆக்கினை உண்டு. வேத வசனத்தை இஷ்டத்துக்கு பேசக்கூடாது. உன்னுடைய அண்டர்ஸ்டாண்டிங் அந்த மாதிரி இருந்தா அனுபவம் உள்ள ஊழியர்களிடத்துல விளக்கம் கேட்க வேண்டும். ஊழியர்களுக்கும் தெரியாவிட்டால் அநேக கன்கார்டன்சஸ், அநேக பைபிள்கள் விளக்கம் கொடுக்கிற கன்கார்டன்ஸ் பைபிள்கள் இருக்கிறது. அதில் என்ன எழுதி இருக்கிறாங்க, என்ன விளக்கம் கொடுத்திருக்கிறாங்க பார்க்க வேண்டும். அதுலேயும் உனக்கு தெரியலைனா தேவ சமூகத்தில் போய் காத்திரு. The Lord will reveal. The Lord will reveal. நல்லா கவனிங்க. அதற்கு தான் பரிசுத்தாவியை கொடுக்கிறார். நமக்கு விளக்கத்தை சொல்லிக் கொடுக்கிறதுக்கு தான் பரிசுத்தாவியை கொடுத்திருக்கிறார். நான் தேவ சமூகத்தில் காத்திருக்கும் பொழுது எனக்கு வேத வசனத்தின் விளக்கத்தை சொல்லி தருவார். எப்பொழுதோ ஒரு நேரத்தில் வசனம் தியானிக்கிறேன்னு நினைக்காதீங்க. குளிக்கும் போது வசனத்தை தியானிப்பேன், படுத்திருக்கும் போது வசனத்தை தியானிப்பேன், சும்மா உட்கார்ந்து கொண்டு இருக்கும் பொழுதும் வசனத்தை தியானிப்பேன். நீ வசனத்திலேயே எப்பொழுதும் இருப்பாயானால் வசனத்தினுடைய விளக்கத்தை என் ஆண்டவர் சொல்லிக் கொடுப்பார். அதற்காக தான் வேதம் சொல்கிறது, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தை தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லப்பட்டது. ஏன் பாக்கியவான்? வசனத்தின்படி அவன் நடக்கிறவனா மாறிடுவான். அவனுக்கு வேத வசனத்தின் விளக்கத்தை கர்த்தர் சொல்லிக் கொடுப்பார். ஆண்டவர் சர்ப்பமானது மோசேயினால் உயர்த்தப்பட்டது போல மனுஷகுமாரன் தன்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு உயர்த்தப்பட வேண்டும். சர்ப்பத்தையும் ஒரு கோலில் மாட்டி தூக்கி வச்சுட்டானுங்க மோசே காலத்தில். அதே மாதிரி இயேசுவையும் சிலுவையில் அரைஞ்சி தூக்கி வச்சுட்டாங்க. நல்லா கவனிங்க. உன் பாவத்தை எல்லாம் சுமந்தவராக தூக்கி வச்சுட்டாங்க. எதற்காக? அவர் உயர்த்தப்பட்டார். நாம் அறிந்து கொள்ள வேண்டும். யோவான் எழுதினதான சுவிசேஷம் 12வது அதிகாரம் 32வது வசனத்தை வாசிக்க கேட்போம். நான் பூமியில் இருந்து உயர்த்தப்பட்டிருக்கும் போது, ஆண்டவர் சொல்லுகிறார், நான் பூமியில் இருந்து உயர்த்தப்பட்டிருக்கும் பொழுது எல்லாரையும் என்னிடத்தில் இழுத்துக் கொள்வேன் என்றார். அதற்காக தானே இந்த சிலுவை மரணம். அவரிடத்தில் இழுத்துக் கொள்ளுகிறதற்கு தானே இந்த சிலுவை மரணம். அநேகரை அவருக்கு சொந்தமாய் கொடுப்பேன் என்று தானே ஏசாயா 53வது அதிகாரத்திலே 10 12 வரைக்கும் வாசிக்கும் பொழுது, என கருமையான தேவ ஜனமே நல்ல கவனிங்க. அவர் எதற்காக உயர்த்தப்படுகிறார்? அநேகரை தம்மோடு கூட வைத்துக் கொள்ள. தெளிவாக ஆண்டவர் அதிலே சொல்லி இருக்கிறார். நாம் அதை தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். நான் பூமியில் இருந்து உயர்த்தப்பட்டிருக்கும் பொழுது எல்லாரையும் என்னிடத்திலே இழுத்துக் கொள்ளுவேன். த பர்பஸ் நம்மளை அவரோடு சேர்க்கிறது இருக்குதா, நம்மளை அவரோடு கொண்டு போகிறது இருக்குதா. அவர் உயர்த்தப்படுகிறார். அப்படி இருக்கும் பொழுது அவரை போய் சர்ப்பம் என்று சொல்லுகிறோமே, மனசாட்சி இல்லையா? எப்படி இந்த தைரியம் வந்தது? நல்லா கவனிங்க. வேதத்தினுடைய ஒவ்வொரு வசனத்தையும் நீ மாற்றி சொல்லி அதுக்கு கைத்தட்டுறாங்களா? கைத்தட்டுறவர்களும் நியாய தீர்ப்புக்குள் செல்லுவார்கள். விளையாட்டு இல்லை. நாம் அதை அறிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு காரியத்தில் நாம் கவனமாக இருக்க வேண்டும்.
2 தீமோத்தேயு 3:16 வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது என்று எழுதப்பட்டிருக்கிறது. மாறி பேசிவிடக்கூடாது. லூக்கா 16:17 இயேசு சொன்னார், வேதத்தில் எழுதப்பட்டுள்ள எழுத்துல ஒரு உறுப்பு அவமாய் போவதை பார்க்கலாம். வானமும் பூமியும் அழிந்து போகிறது, நல்லமா இருக்கும். நல்லா கவனித்துக் கொள்ள வேண்டும். லூக்கா எழுதின சுவிசேஷம் 16:17. வேதத்தில் ஒரு எழுத்தின் உறுப்பு அவமாய் போவதை பார்க்கிலும் வானமும் பூமியும் ஒடிந்து போவது எளிதாயிருக்கும். வானமும் பூமியும் ஒளிந்து போவது எளிதாயிருக்கும். ஒரு எழுத்தை மாத்திராதீங்க. ஒரு எழுத்தை கூட்டினாலோ ஒரு எழுத்தை குறைத்தாலோ என்ன தண்டனை என்பதை வெளிப்படுத்தலே வாசித்தோமே. அதனால்தான் அதிக ஆக்கினை அடைவோம் என்று அறிந்த அநேகர் போதகர்கள் ஆகாதிருப்பீர்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வழங்கக்கூடாது. யாத்ராகமம் 20:7 வாசிக்க கேட்போம். உன் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வழங்காதிருப்பாயாக. கர்த்தர் தம்முடைய நாமத்தை வீணிலே வழங்குகிறவனை தண்டியாமல் விடார். நல்ல கவனிங்க. ஆண்டோடைய நாமத்தை வீணிலே வழங்குகிறவனை தண்டியாமல் விடார். அவரை சர்ப்பம் என்று சொல்லி, அவரை திருடன் என்று சொல்லி, அவரை பாவி என்று சொல்லி நாம் வர்ணிக்கும் பொழுது தண்டனை உண்டு. மறந்து போய்விடாதீங்க. இரண்டாவது, கர்த்தர் சொல்லாததை கர்த்தர் சொன்னார் என்று சொன்னார், நியாய தீர்ப்பு உண்டு. நல்லா அறிந்து கொள்ள வேண்டும். எப்பொழுதுமே வேதத்தில் உள்ள ஒவ்வொரு வசனத்தையும் இருதயத்தில் எழுதி வைங்க. சங்கீதக்காரன் சொல்லுகிறான், சங்கீத புஸ்தகம் 119 சங்கீதம் 11 நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாத படிக்க உமது வாக்கை என் இருதயத்தில் வைத்து வைத்தேன். நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உம்முடைய வாக்கை என் இருதயத்திலே வைத்து வைத்தேன். அவருடைய வசனத்தை உங்க இருதயத்தில் வைங்க. ஒரு பாவம் வராது. ஆவியானவரோடு கூட நெருங்கி வாழுங்க. ஒரு வார்த்தை தவறாய் பேச விட மாட்டார். அவருடைய வசனம்தான் நம்மளை ஒவ்வொரு காரியத்துக்கும் எச்சரிக்கிறது. இயேசு சொன்னாரே, மத்தேயு 12:36 மனுஷன் பேசுகிற வீணான வார்த்தைகள் ஒவ்வொன்றிற்கும் நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கு கொடுக்க வேண்டும் என்று சொன்னாரே. நம்முடைய இஷ்டத்திற்கு பேசிட்டோம்னா அங்க போய் நிக்கணும் ஐயா. அன்றைய மன்னிப்பு கேட்டு ஜெபித்து விடுங்க. பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்க வேண்டும் என்பதற்காகவே தேவனாகிய கர்த்தர் இந்த விளக்கத்தை எனக்கு கொடுத்து பேச வைக்கிறார். நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும். நியாய தீர்ப்பு நாள் ஒன்று உண்டு. நீ செய்த அத்தனை ஊழியமும் வீணாய் போய்விடக்கூடாது. நாம் பயந்து வாழக்கூடிய நாள் மாத்திரமல்ல, பயந்து ஊழியம் செய்யக்கூடிய நாட்களில் இருக்கின்றோம். நாம் அறிந்து கொள்ள வேண்டும். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 14 14 முதல் 16 வாசிக்க கேட்போம். அப்பொழுது கர்த்தர் என்னை நோக்கி, தீர்க்கதரிசிகள் என் நாமத்தை கொண்டு பொய்யாய் தீர்க்கதரிசனம் சொல்லுகிறார்கள். தீர்க்கதரிசிகள் என் நாமத்தை கொண்டு பொய்யாய் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார்கள். நான் அவர்களை அனுப்பினதும் இல்லை, நான் அனுப்பினதில்லை, அவர்களுக்கு கற்பித்ததும் இல்லை, கற்பித்தது இல்லை, அவர்களோடு பேசினதும் இல்லை, அவர்களோடு பேசினதில்லை. அவர்கள் கள்ள தரிசனத்தையும் கள்ள சகுனத்தையும் இல்லாத விசேஷத்தையும் தங்கள் இருதயத்தின் கபடத்தையுமே உங்களுக்கு தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார்கள். தீர்க்கதரிசிகள் கர்த்தருடைய நாமத்தினால் துணிகரமாய் சொல்லுகிறார்கள். நியாய தீர்ப்பு உண்டு. உன் தேவனுடைய நாமத்தை வீணிலே வழங்காதே.
நல்லா கவனித்துக் கொள்ள வேண்டும். 16வது வசனத்தின் கடைசி பகுதியை வாசிப்போம். அவர்களுடைய பொல்லாப்பை அவர்கள் மேல் வர பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர்களுடைய பொல்லாப்பை அவர்கள் மேல் வர பண்ணுவேன். நியாய தீர்ப்பு உண்டு. நல்லா தெரிஞ்சுக்கிடுங்க. எரேமியாவின் புஸ்தகம் 28வது அதிகாரம் முதல் 4 வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, அனனியா என்று சொல்லப்படுகிற ஒருத்தனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. நல்லா கவனித்துக் கொள்ள வேண்டும். அந்த அனனியா என்கிற தீர்க்கதரிசி கர்த்தருடைய நாமத்தினால் எரேமியாவுக்கு முன்பாக பொய்யான தீர்க்க தரிசனத்தை சொல்லுகிறான். கர்த்தர் சொன்னார் என்று சொல்லுகிறான். எரேமியா 28:2 வாசிப்போம். இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், பாபிலோன் ராஜாவின் நுகத்தை முறித்தேன். நல்ல கவனிங்க. தைரியமாய் சொல்லுகிறான். உடனே கர்த்தர் எரேமியாவோடு பேச ஆரம்பித்தார். 13வது வசனம். அனனியா என்கிற தீர்க்கதரிசி எரேமியா தீர்க்கதரிசியின் கழுத்தில் இருந்த நுகத்தை உடைத்து போட்ட பிற்பாடு கர்த்தருடைய வார்த்தை எரேமியாவுக்கு உண்டாகி அவர், நீ போய் அனனியாவை நோக்கி என்ன சொல்ல வேண்டும் சொல்லி விட்டு விட்டார். நல்ல கவனிங்க. இவன் போய் என்ன சொல்ல வேண்டுங்கிறத கர்த்தர் சொல்லி அனுப்புகிறார். 15வது வசனம் 16வது வசனம். பின்பு எரேமியா தீர்க்கதரிசி அனனியா என்கிற தீர்க்கதரிசியை நோக்கி, இப்போதும் அனனியாவே கேள், கர்த்தர் உன்னை அனுப்பினதில்லை. நீயோ இந்த ஜனத்தை பொய்யை நம்பும்படி செய்தாய். ஆகையால் இதோ உன்னை பூமியின் மேல் இராதபடிக்கு அகற்றி விடுவேன். ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னை பூமியில் இராதபடிக்கு அகற்றி விடுவேன். இந்த வருஷத்திலே நீ சாவாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் சொல்லுகிறார். உன் சாப்டர் முடிந்ததுங்கிறார். நியாய தீர்ப்பு. நல்லா கவனிக்கணும். வாசிப்போம். கர்த்தருக்கு விரோதமாய் கலகம் உண்டாக பேசினாயே என்றான். கர்த்தருக்கு விரோதமாக கலகம் உண்டாக பேசினாயே. இஷ்டத்துக்கு தீர்க்க தரிசனம். ஆண்டவர் சொல்லிட்டாரு, இந்த ஆண்டு நீ செத்து போவாய். 17வது வசனம். அப்படியே அனனியா என்கிற தீர்க்கதரிசி அவ்வருஷத்திலே தானே 7ஆம் மாதத்தில் செத்து போனான். அதிக ஆக்கினை அடைவோம் என்று அறிந்து அநேகர் போதகர்களாக இருப்பீர்கள். ஏன் சொன்னார்? ஆண்டவர் சொல்லாதத ஆண்டவர் சொன்னார்னு சொல்லாதீங்க. நான் உணர்த்தப்பட்டேன், நான் ஏவப்பட்டேன். நல்ல கவனிங்க. உணர்த்தப்பட்டேன் என்று சொல்லும் பொழுது ஆவியானவரும் உணர்த்துவார், நம்முடைய ஆவியும் உணர்த்தும். ஏவப்பட்டேன், கர்த்தரும் ஏவுவார், நம்முடைய மாமிசமும் ஏவும். நல்லா கவனித்துக் கொள்ள வேண்டும். அது கர்த்தர் உணர்த்தினாலோ கர்த்தர் ஏவினாலோ அது நன்மையில் முடியும். அது மாமிசத்தில் ஏவப்பட்டு போனா அது தோல்வியில் முடியும். திட்டமும் தெளிவுமாய் கர்த்தர் உன்னோடு பேசும் பொழுது அதை சொல். கர்த்தர் சொல்லாம இருக்கும் பொழுது நீயாக யோசிக்கிறதெல்லாம். இன்னைக்கு அநேகர் விசுவாசிகள் எதற்கெடுத்தாலும் கர்த்தர் சொன்னார், கர்த்தர் சொன்னார், கர்த்தர் சொன்னார். கர்த்தர் சொப்பனத்தில் வெளிப்படுத்துவார், தரிசனத்தில் வெளிப்படுத்துவார், வேத வசனம் மூலம் வெளிப்படுத்துவார். இருதயத்தில் சத்தம் கேட்க முடியும், காதுல சத்தம் கேட்க முடியும். அவர் எப்படி உனக்கு வெளிப்படுத்துகிறார்? வேத வசனம் மூலம் கர்த்தர் இன்னைக்கு எனக்கு சொல்லி கொடுத்தார் என்று சொல்லு. சொப்பனத்தில் கர்த்தர் இன்னைக்கு எனக்கு சொல்லி கொடுத்தார் என்று சொல்லு. தரிசனத்தில் கர்த்தர் எனக்கு சொல்லி கொடுத்தார் என்று சொல்லு. சத்தத்தை கேட்டது மாதிரி ஆண்டவர் என்னோடு பேசினார்.
இன்றைக்கு ஆண்டவர் சொன்னார், இதை கர்த்தர் சொன்னார். உன் இருதயத்தில் நினைக்கிறதெல்லாம் கர்த்தர் சொன்னார் என்று சொல்லி யாரையும் ஏமாத்திராதீங்க. நியாயத்தீர்ப்பு உண்டு, நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும். போகட்டும். அடுத்தபடியாக நீ இயேசுவை ஏற்றுக்கொண்டு நீ ரட்சிக்கப்பட்டு நீ ஞானஸ்நானம் பெற்று நீ பின்மாற்றத்தில் போயிட்டீன்னா ஆக்கினை உண்டு. நல்லா கவனிங்க, இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இன்னைக்கு அநேகர் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்து திருவிருந்தலையும் பங்கு பெற்றதுக்கு பின்பு மதுபானம் பண்றது, புகைப்பிடிக்கிறது, விபச்சாரம் பண்ணுகிறது, துணிகரமான பாவங்கள். இயேசுவை அறியாமல் இருக்கும்போது அந்த பாவம் செய்து நீ சீரழிந்து போன உன்னை தான் உனக்காக சிலுவையில் அறையப்பட்டு ரத்தம் சிந்தி அந்த ரத்தத்தில் உன்னை கழுவி பரிசுத்தமாக்கி மீட்டு கொண்டிருக்கிறார். உன்னை நித்திய ஜீவனுக்காக அவர் மீட்டு கொண்டதுக்கு அப்புறம் நீ துணிகரமாய் பாவம் செய்வாயானால் எப்படிப்பட்ட தண்டனை அதை அறிந்து கொள்ள வேண்டும். எபிரேயரின் புஸ்தகம் 10வது அதிகாரம் 26வது வசனத்தில் இருந்து தொடர்ந்து வாசிக்க கேட்போம். சத்தியத்தை அறியும் அறிவை அடைந்த பின்பு, சத்தியத்தை அறியும் அறிவை அடைந்த பின்பு நாம் மனப்பூர்வமாய் பாவம் செய்கிறவர்களாய் இருந்தால், மனப்பூர்வமாய் பாவம் செய்கிறவர்களாய் இருந்தால் பாவங்கள் நிமித்தம் செலுத்தத்தக்க வேறொரு பலி இனி இராமல், பாவங்களின் நிமித்தம் செலுத்தத்தக்க வேறொரு பலி கிடையாது. பழைய ஏற்பாட்டில் வருஷா வருஷம் ஆட்டையும் மாட்டையும் பலி செலுத்தலாம், இனி வேற பலி கிடையாது. கிறிஸ்து பலியாகி விட்டார். பழைய ஏற்பாட்டின் ஆசரிப்பு முறைகள் ஒளிந்தது, முடிந்தது. இன்னும் திரும்பியும் ஒரு பலி கிடையாது, கிறிஸ்து பலியாகி விட்டார். வாசிப்போம். நியாய தீர்ப்பு வரும் என்று பயத்தோடு எதிர்பார்க்குதலும், நியாய தீர்ப்பு வரும் என்று பயத்தோடு எதிர்பார்த்தலும், விரோதிகளை பட்சிக்கும் கோபாக்கினையுமே இருக்கும். கோபாக்கினை இருக்கும், சாதாரண காரியம் அல்ல. நியாய தீர்ப்பு வரும் என்று பயத்தோடு எதிர்பார்க்கிற விரோதிகளை பட்சிக்கிற கோபாக்கினை இருக்கும். மோசேயினுடைய பிரமாணத்தை தள்ளுகிறவன் இரக்கம் பெறாமல் 2-3 சாட்சிகளின் வாக்கினாலே சாகிறானே. நல்ல கவனிங்க, மோசேயினுடைய பிரமாணத்தை தள்ளுகிறவன், அதுக்கு கீழ்ப்படியாமல் போகிறவன் 2-3 சாட்சிகளினால் அவனை சாகடிச்சிடுறாங்க. சாப்டர் முடிஞ்சிருது. வாசிப்போம். தேவனுடைய குமாரனை காலின் கீழ் மிதித்து, தேவனுடைய குமாரனை அந்த இரத்தத்தால் நீ மீட்கப்பட்டு கழுவப்பட்டதுக்கு பின்பு, நல்ல கவனி, தேவனுடைய குமாரனை காலின் கீழ் மிதித்து தன்னை பரிசுத்தம் செய்த உடன்படிக்கையின் இரத்தத்தை அசுத்தம் என்று எண்ணி, பரிசுத்தம் செய்த உடன்படிக்கையின் இரத்தத்தை அசுத்தம் என்று எண்ணி, கிருபையின் ஆவியை நிந்திக்கிறவன் எவ்வளவு கொடிதான ஆக்கினைக்கு பாத்திரவனா இருப்பான் என்பதை யோசித்து பாருங்கள். எவ்வளவு பெரிய ஆக்கினை! பின்மாற்றத்தில் போயிட்டு மறுபடியும் வந்துடலாம் நினைக்கிறியா? நல்ல கவனி, என்றைக்கு தேவன் உன்னை அழைத்தார், தவறு செய்வோம், தவறுகிறது உண்டு. ரட்சிக்கப்பட்டாலுமே நம்மளை அறியாம போய் வந்துடும், நம்மளை அறியாம கோபம் வந்துடும், நம்மளை அறியாம பொறாம வந்துடும். நல்லா கவனிங்க, அதை ஒவ்வொரு நாளும் சொல்லி நம்மை சுத்திகரிக்க வேண்டும். அப்படி செய்கிற ஒவ்வொரு தவறுகளையும் சுத்திகரிக்க வேண்டும். கொலை, விபச்சாரம், வேசித்தனம், களவு, மதுபானம், இதில் எல்லாம் இருந்து மீட்டுதானே கொண்டு வந்தார். பரிசுத்த ஸ்தலத்தில் உட்கார வைத்திருக்கிறாரே. சாக்கடையில் இருந்த ஒவ்வொருவரையும் தூக்கி பரிசுத்த ஸ்தலத்தில் உட்கார வைத்திருக்கிறாரே. அந்த கிருபையின் ஆவியை நிந்திக்கிறவர்களாக இருக்கிறோமே.
அப்படி ரத்தம் சிந்தின குமாரனை காலில் கீழ் போட்டு மிதிக்கிறவர்களாய் இருக்கிறோமே. பரிசுத்தம் செய்த அந்த ரத்தத்தை அசுத்தம் என்று எண்ணி பாவத்துக்குள் போய்விட்டோமே. ஆதலால் தான் எவ்வளவு கொடிதான் ஆக்கினைக்கு பாத்திரவானாய் இருப்பான் என்பதை யோசித்து பாருங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. வாசிப்போம். பழி வாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றும், கர்த்தர் தம்முடைய ஜனங்களை நியாயம் தீர்ப்பார் என்றும் சொன்னவர் இன்னார் என்று அறிவோம். கர்த்தர் தம்முடைய ஜனங்களை நியாயம் தீர்ப்பார் என்று சொன்னவர் இன்னார் என்றும் அறிந்திருக்கிறோமே. அங்க பதில் வாங்கிடுவாரு. நல்லா கவனிக்க வேண்டும். வாசிப்போம். ஜீவனுள்ள தேவனுடைய கைகளில் விழுகிறது பயங்கரமாயிருக்குமே. ஜீவனுள்ள தேவனுடைய கையில் விழுகிறது பயங்கரமாயிருக்குமே. திரும்ப செலுத்தத்தக்க பலி கிடையாது. வேதத்தில் நல்லா கவனிங்க. ஒரே ஒரு வசனம் நமக்கு கொடுக்கப்பட்டிருச்சு. 27வது வசனம். நியாய தீர்ப்பு வரும் என்று பயத்தோடு எதிர்பார்க்குதலும் விரோதிகளை பட்சிக்கும் கோவாக்கினையுமே இருக்கும். நியாய தீர்ப்பு வரும் என்கிற பயம் உனக்குள்ள வந்துருச்சுதுனா, ஐயோ பாவம் செய்துட்டேனே, அந்த ஒரே ஒரு வசனம் தான்யா விழுந்தவர்களை காப்பாற்றுற வசனம். ஐயா விழுந்து போனவர்களை காப்பாற்றுகிற வசனம் அந்த ஒரே ஒரு வசனம். நியாயத்தீர்ப்பு வரும் என்று பயத்தோடே எதிர்பார்த்தலும் விரோதிகளை பட்சிக்கிற கோபாக்கினை என்று எழுதி அந்த பயம் உனக்குள்ள வந்து நீ தேவ சமூகத்தில் உன்னை அறிக்கை செய்யுது, சாக வரைக்கும் நான் இந்த அந்த பாவம் செய்ய மாட்டாண்டவரேன்னு சொல்லிட்டீனா மன்னித்து விடுவா. நல்லா தெரிந்துக்கிடுங்க. அதற்காக தான் பேச வைக்கிறார். பெண் மாற்றங்கிறது சாதாரணம் இல்லை. அதுக்கு பயங்கரமான ஆக்கினை உண்டு. நல்லா தெரிந்து கொள்ள வேண்டும். வேதம் அப்படிதான் சொல்லுகிறது. எவ்வளவு கொடிதான் ஆக்கினைக்கு பாத்திரவானா இருப்பான். அதுல இருந்து தப்பிக்கணும்னா உபவாசம் இருந்து தேவ சமூகத்தில் கண்ணீர் விட்டு அழுது அவருடைய இரக்கத்துக்காக மன்றாட வேண்டும். அவர் மன்னிக்க தயை பொறுத்திருக்கிறவர், மன்னிப்பார். நல்லா தெரிந்து கொள்ள வேண்டும். எபிரேயரின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 4 முதல் 6 வசனங்களை வாசிக்க கேட்போம். ஏனெனில் ஒரு தரம் பிரகாசிக்கப்பட்டும் பரம ஈவை ருசி பார்த்தும் பரிசுத்த ஆவியை பெற்றும் தேவனுடைய நல் வார்த்தையையும் இனிவரும் உலகத்தின் பலன்களையும் ருசி பார்த்தும் மறுதலித்து போனவர்கள் தேவனுடைய குமாரனை தாங்களையும் மறுபடியும் சிலுவையில் அறைந்து அவமானப்படுத்துகிறபடியால் மனம் திரும்புவதற்கு ஏதுவாய் அவர்களை மறுபடியும் புதுப்பிக்கிறது கூடாத காரியம். நல்ல காரியங்க. நல்ல ஊழியம் செய்வாங்க, பின்வாங்கி போயிடுவாங்க. அதற்கப்புறம் அவங்களுக்கு யாரு என்ன சொன்னாலும் மண்டையில ஏறாது. கிருபையை விட்டு வெளியில போயிட்டியா, அதுக்கப்புறம் மனம் திரும்புதல் இருக்காது. அந்த கேட்டகரியை குறித்து சொல்லப்படுகிறது. நல்லா தெரிஞ்சுக்கிடணும். 1வது வசனமும் 2வது வசனம் வாசிப்போம். ஆகையால் கிறிஸ்துவை பற்றி சொல்லி மூல உபதேச வசனங்களை நாம் விட்டு செத்த கிரியைகளுக்கு நீங்களாக்கும் மனம் திரும்புதல். நல்ல கவனிங்க. ஒருக்கா பிரசங்கத்தை கேட்டுட்டியா, திரும்ப திரும்ப அதை கேட்கிற அனுபவத்துக்குள்ள நீ இருக்க கூடாது. வாசிப்போம். தேவன் பேரில் வைக்கும் விசுவாசம் ஸ்நானங்களுக்கு அடுத்த உபதேசம் கைகளை வைக்குதல், மரித்தோரின் உயிர் தெழுதல், நித்திய நியாய தீர்ப்பு என்பவைகளாகிய அஸ்திவாரத்தை மறுபடியும் போடாமல் திரும்ப திரும்ப ஞான ஸ்நானம் கிடையாது. நீ ஒருக்க ஞான ஸ்நானம் எடுத்துட்டதுதான். உடனே நீ மன்னிப்பு கேட்டு திரும்பி ஞானஸ்நானம் எடுக்கக்கூடாது. அதுக்கு ஸ்நானங்களுக்கு அடுத்த உபதேசம்.
என்பவைகளாய் அஸ்திபாரத்தை மறுபடியும் போடாமல். நல்லா கவனித்துக் கொள்ள வேண்டும். ஒருக்கா விசுவாசித்தியா, திரும்பியும் ஒரு விசுவாசம் இல்லை, அதை புதுப்பிக்கலாம் முடியாது, மறுபடியும் மறுபடியும் போட முடியாது. ஒரு எடுத்தாச்சும் அவ்வளவுதான். திரும்ப நீ மனம் திரும்ப அனுபவத்துக்குள்ள நீ வரணும்னா மன்னிப்பு கேட்கறது தான். நீ பூர்ணத்துக்குள்ள வர வேண்டும். போடாமல் பூர்ணராகும்படி கடந்து போவோம். சில நேரங்களில் சில சபைகளில் தவறு செய்த உடனே மறுபடியும் ஞானஸ்நானம் கொடுப்பாங்க. அப்படி கொடுக்கக்கூடாது. ஒரு அடக்கம் செய்யப்பட்டுட்டீங்கன்னா அடக்கம் செய்யப்பட்டது தான். ஆனால் நீ தெளிப்பு ஞானஸ்நானம் எடுத்திருந்தால் முழுக்கு ஞானஸ்நானம் எடுத்துத்தான் ஆக வேண்டும். எல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும். நம்ம தெளிப்பு ஞானஸ்நானம், எத்தியோப்பிய மந்திரி ரதத்தில் வந்தான், குடிக்க தண்ணி இல்லாமல் வரமாட்டான். அப்படின்ற ரதத்தில் வச்சே அவனுக்கு ஞானஸ்நானம் கொடுத்துருக்க முடியும். ஏன் ஆற்றை கண்ட உடனே அங்கே போய் இறங்கி கொடுக்குறாங்க? நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு காரியத்தையும் தெரிந்து கொள்ள வேண்டும். மறுபடியும் ஒரு ஞானஸ்நானம் கிடையாது. ஆனால் தெளிப்பு ஞானஸ்நானம் எடுத்தால் முழுக்கு ஞானஸ்நானம் எடுக்க வேண்டும். வேத வசனத்தின்படி எடுக்காவிட்டால் ஆக்கினை தீர்ப்பு. நாம் அதை அறிந்து கொள்ள வேண்டும். ஆகவே தான் அதில் வசனத்திலே மறுபடியும் போடாமல், அஸ்திபாரத்தை மறுபடியும் போடாமல் பூரணராகும்படி. ஒருக்க ரட்சிக்கப்பட்டுட்டியா, அந்த முடிவு பரியந்தம் அதில் நிலைச்சிரு. ஒருக்க பாவ மன்னிப்பு கேட்டுட்டியா, முடிவு பரியந்தம் அந்த பாவத்தை செய்யாதே. ஒருக்க ஞானஸ்நானம் எடுத்துட்டியா, முடிவு வரைக்கும் கர்த்தருக்குள்ளாக நிலைத்திரு. நல்லா கவனித்துக் கொள்ள வேண்டும். ஒருக்கா திருவிருந்தில் நீ பங்கு பெற்றுட்டாயா, அந்த பயம் எப்பொழுதுமே உனக்கு இருக்கணும். முடிவு பரியந்தம் பரிசுத்தமாய் வாழ். ஆகவேதான் ஆண்டவரை அறிந்து விசுவாசித்து ஏற்றுக்கொண்டு பரிசுத்தாவியும் பெற்று ஞானஸ்நானம் எடுத்து திருவிருந்திலையும் பங்கு பெற்று துணிகரமாய் பாவம் செய்கிறவர் தேவனுடைய குமாரனை மறுபடியும் சிலுவையில் அறைகிறார்கள், காலின் கீழ் போட்டு மிதிக்கிறார்கள். தேவனுடைய கோபாக்கினை வரும். அல்லேலூயா. இன்றைக்கு எத்தனை பேர் எப்படியெல்லாம் தவறு செய்கிறோம் என்பது தெரியும். ஒவ்வொரு தவறுக்கும் நியாய தீர்ப்பு உண்டு. சகல எண்ணங்களையும் சகல செய்கைகளையும் நியாயம் தீர்க்கக்கூடிய நாள் இருக்கிறது. சன்மார்க்கனையும் துன்மார்க்கனையும் நியாயம் தீர்ப்பார். தேவ பிள்ளையே, தேவ ஜனமே, தேவன் உன்னை ராவிக்குரிய சபையிலே கொண்டு வந்து வைத்திருக்கிறாரா? அங்கே இங்கேயும் ஓடாத. நல்லா கவனித்துங்க. ஒரு சபை எப்படி இருக்க வேண்டும், எதற்காக சபை, அதையும் நாம் தெரிந்து கொள்வோம். எசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 2வது 3வது வசனங்கள். கடைசி நாட்களில் கர்த்தருடைய ஆலயமாகி பர்வதம் பர்வதங்களின் கொடுமுடியில் ஸ்தாபிக்கப்பட்டு மலைகளுக்கு மேலாய் உயர்த்தப்படும். எல்லா ஜாதிகளும் அதற்கு ஓடி வருவார்கள். கர்த்தருடைய ஆலயமாகிய பர்வதத்திற்கு எல்லா ஜாதிகளும் ஓடி வருவார்கள். திரளான ஜனங்கள் புறப்பட்டு வந்து நாம் கர்த்தரின் பர்வதத்துக்கும் யாக்கோபின் தேவனுடைய ஆலயத்துக்கும் போவோம் வாருங்கள். அவர் தமது வழிகளை நமக்கு போதிப்பார். நாம் அவர் பாதைகளில் நடப்போம் என்பார்கள். ஏனெனில் சீயோனிலிருந்து வேதமும் எருசலேமிலிருந்து கர்த்தரின் வசனமும் வெளிப்படும். எது ஆவிக்குரிய சபை? நல்லா கவனித்துக் கொள்ள வேண்டும். அவர் தமது வழிகளை நமக்கு போதிப்பார், சத்தியத்தை சொல்லிக் கொடுப்பார்.
என்ன சத்தியம் வேதத்தில் இருக்கு? வேத வசனத்தின்படி நடக்கிற சபை, வேத வசனத்தின் மேல் கட்டப்பட்டிருக்கிற ஆலயம் ஆவிக்குரிய சபை. இதை அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு எழுதும் பொழுது சொல்கிறார். 1 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 15வது வசனம். தாமதிப்பேனாகில் தேவனுடைய வீட்டிலே நடக்க வேண்டிய வகையை நீ அறியும்படி இவைகளை உனக்கு எழுதுகிறேன். அந்த வீடு ஜீவனுள்ள தேவனுடைய சபையாய் சத்தியத்துக்கு தூணும் ஆதாரமுமாயிருக்கிறது. அது சத்தியத்துக்கு தூணும் ஆதாரமுமாயிருக்கிறது. நல்லா கவனிச்சுக்கோங்க. ஒரு சபை சத்தியத்துக்கு தூணும் ஆதாரமுமாய் பரிசுத்தவானை கொண்டு நடத்தப்பட்டு தேவனுடைய ஆவியானவரே உன்னை அந்த சபையில் கொண்டு வந்து விட்டு விடும் பொழுது, அந்த சபையை விட்டு வெளியே வா என்று யாராவது தீர்க்க தரிசனம் சொன்னால், சொன்னவர்களும் நியாய தீர்ப்புக்குள்ள போவாங்க. அந்த சபையை விட்டு வெளியே போனவங்களும் நியாய தீர்ப்புக்குள் போக வேண்டும். நல்லா தெரிந்து கொள்ள வேண்டும். தேவன் உன்னை ஒரு சபையில கொண்டு வந்து வைப்பார். அது சத்தியத்துக்கு தூண் ஆதாரமுமா இருக்கும். அந்த மேய்ப்பன் பரிசுத்தவானா இல்லாவிட்டாலோ, அந்த சபையிலே சத்தியம் சொல்லப்படாவிட்டாலோ, அந்த சபையில் உள்ள மேய்ப்பனுடைய வாழ்க்கையிலே சாட்சி இல்லாவிட்டாலோ, அந்த சபையை விட்டு கர்த்தர் வெளியேற்றுவார். நல்லா தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த மேய்ப்பன் பரிசுத்தவானாய் இருந்து, அந்த சபை சத்தியத்துக்கு தூணும் ஆதாரமுமாய் இருந்து, அந்த சபை மூலம் கர்த்தர் உன்னை போதித்து கொண்டு வரும் பொழுது, சின்ன சின்ன காரியங்களுக்கெல்லாம் கோபப்பட்டு அங்கேயும் இங்கேயும் ஓடி எங்கேயாவது ஒரு தீர்க்க தரிசனம் சிக்கி வெளியே போயிட்டினா நியாய தீர்ப்பு உண்டு. தவறுதலாய் தீர்க்க தரிசனம் சொல்கிற தேவ சமூகத்தில் நியாய தீர்ப்புக்குள் வர வேண்டும். நல்லா அறிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் ஒரு சபையில் வைப்பார். சின்ன காரியங்களுக்கெல்லாம் ஓடிடாதீங்க. பாடுகள் உண்டு, நிலைச்சிரு. அங்க சத்தியம் சொல்லி கொடுக்கப்படுதா? கர்த்தருக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார்களா? அந்த சபை மூலம் நீ நித்திய ஜீவனை அடைவோங்கிற நம்பிக்கை உனக்குள்ள இருக்கிறதா? அதுதான் சபை. எந்த சபையா இருந்தாலும் சரி, அந்த மேய்ப்பன் சாட்சியா இருக்கானு பாரு. அந்த மேய்ப்பன் பரிசுத்தவானா இருக்கானு பாரு. அந்த மேய்ப்பன் வேத வசனத்தின்படி நடக்கிறானான்னு பாரு. என்னத்தை பிரசங்கம் பண்றானோ அந்த பிரசங்கத்தின்படி அவன் நடக்கிறானான்னு பாரு. அவன் குடும்ப சாட்சியா இருக்குதான் பாரு. அதுதான் ஜீவனுள்ள தேவனுடைய சபை, சத்தியத்துக்கு தூணும் ஆதாரமான சபை. எந்த சூழ்நிலையும் அப்படிப்பட்ட சபையை விட்டு அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை வெளியே ஓடிடாதீங்க. நியாய தீர்ப்பு உண்டு. அங்கே இங்கே அலையும் போது நிம்மதி இருக்கா? நாம் அதை தெரிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. இன்றைக்கு பல விதமான ஆவிக்குரிய நியாய தீர்ப்புகளை குறித்து பார்த்தோம். எதற்கெல்லாம் நியாய தீர்ப்பு? தேவ பிள்ளைகளுக்கு எதற்கெல்லாம் நியாய தீர்ப்பு? சத்தியத்தை கேட்டுட்டியா? சுவிசேஷத்தை கேட்டுட்டியா? இன்னும் விசுவாசிக்கல, இன்னும் மனம் திரும்பலைன்னா நியாய தீர்ப்பு உண்டு. ஒவ்வொரு சத்தியத்துக்கும் நீ கீழ்ப்படியலைனா நியாய தீர்ப்பு உண்டு. நல்லா கவனிங்க. ஏன் ஆண்டவர் பேச வைக்கிறார்? ஒரு தேவ பிள்ளைகளும் அறியாமல் செய்கிற தவறுனால பரலோக ராஜ்யத்தை இழந்துடக்கூடாது. நல்லா தெரிந்து கொள்ள வேண்டும். யாராக இருந்தாலும் சரி, நம்மளையே நீதிமான் என்று நினைத்து கொண்டிருக்க கூடாது. நான் எங்க தவறுற ஆண்டவரே? நான் ஒவ்வொரு நாளும் கேட்பேன், நான் எங்க தவறுற ஆண்டவரே? நீ தவறும் பொழுதுதான் சொல்லிக் கொடுப்பா. நீ கேட்கும் பொழுதுதான் சொல்லிக் கொடுப்பா. நான் எங்க தவறுறேன்னு சொல்லி ஆண்டவரத்தை நீ கேட்கும் பொழுது சொல்லிக் கொடுப்பா.
சிறு பிள்ளை வந்து உனக்கு ஆலோசனை சொன்னாலும் அதை கேட்கிறவன் தான் நீதிமான். எந்த ஆலோசனைக்கும் வியாக்கியானம் கொடுத்து வாக்குவாதம் செய்கிறவர்கள் நீதிமான்கள் அல்ல. ஒரு வார்த்தை நமக்கு வருகிறது, தேவ சமூகத்தில் நான் எங்க தவறு செய்தேன், இது சரிதானா ஆராய்ந்து பார்க்க வேண்டும், வசனத்தோடு ஒப்பிட்டு பார்க்க வேண்டும், தேவ சமூகத்தில் மன்னிப்பு கேட்க வேண்டும். மன்னிப்பு கேட்டு நியாய தீர்ப்பில் இருந்து தப்பித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை வழி நடத்துவாராக. God bless you. உங்களுக்காக இந்த யூடியூப் மூலமாகவே ஜெபிக்கிறேன். யார் யார் எங்க இருந்தாலும் சரி, கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். ஒருவேளை சுகவீனமாகவோ வியாதியாகவோ இருந்தால் மார்பில் கை வச்சுக்கிடுங்க. இயேசு அற்புதம் செய்வார். என்ன வியாதியாக இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட வியாதியாக இருந்தாலும் சரி, இயேசுவை நோக்கி பாருங்க, அவர் அற்புதம் செய்வார், அவர் விடுதலை கொடுப்பார். அவரை நம்புங்க. நாம் ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம் ஐயா. நியாய தீர்ப்பை குறித்து தெளிவாய் எங்களோடு பேசினீர். நாங்களோ இந்த தேவ செய்தியை கேட்ட ஊழியர்களோ ஆண்டவரே, நியாய தீர்ப்புக்கு ஏதுவான எந்த பாவம் செய்திருந்தாலும் எங்களை தயவாய் மன்னிக்கும்படி நான் ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு சபை விசுவாசிகளும் இந்த நேரத்தில் இந்த ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருப்பார்களானால் அவருடைய ஒவ்வொரு குற்றத்தையும் மன்னிப்பீராக, தவறுகளை மன்னிப்பீராக. உங்களுடைய ஜீவ புஸ்தகத்திலிருந்து எங்கள் பெயர் அழிக்கப்பட்டு விடக்கூடாது ஆண்டவரே. ஆவியானுடைய கரத்தில் எங்களை முற்றிலும் ஒப்புக் கொடுக்கிறோம். நீ பொறுப்படுத்திக் கொள்வீராக. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். தேவ செய்தியை இவ்வளவு நேரம் கவனித்து கேட்டார்களே, அவர்களையும் அவர் குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படி நான் ஜெபிக்கிறேன். எப்பொழுதும் யார் யார் என்னென்ன வியாதியில் இருந்தாலும் சரி, என்னென்ன மாந்திரியத்தில் இருந்தாலும் சரி, என்னென்ன பிரச்சனைகளில் இருந்தாலும் சரி, என்னென்ன கவலைகளில் இருந்தாலும் சரி, தேவனே உங்களை நோக்கி வந்து நிற்கிறோம் ஐயா. என்னை நோக்கி கூப்பிடு என்று சொன்னீரே, கேளுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும் என்று சொன்னீரே, என்னுடைய நாமத்தினால் எதை கேட்டாலும் செய்வேன் என்று சொன்னீரே. இந்த மக்களுக்காக நான் ஜெபிக்கிறேன் ஐயா. எல்லா பிரச்சனைகளும் நீங்கட்டும் ஆண்டவரே. அவர் சரீரத்தில் இருக்கிற அத்தனை பலகீனங்கள், அத்தனை வியாதிகளும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இப்பொழுதே அந்த சரீரத்தை விட்டு வெளியேறட்டும். எவ்வளவு கொடிய நோய்கள், கொடிய வாதைகள் அவர்களை தொற்றிருந்தாலும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அவர்களை சரீரத்தை விட்டு நீங்குவதாக. பொல்லாத ஆவிகள் அந்தந்த சரீரத்தை விட்டு வெளியேறட்டும். மாந்திரிய சூனியங்கள் எரியட்டும் ஆண்டவரே. இப்பொழுதே ஒரு அற்புதம் நடப்பதாக. அத்தனை பேரையும் விடுதலை செய்வீராக ஆண்டவரே. இந்த யூடியூப் மூலமாக கேட்டுக்கொண்டிருக்க அத்தனை பேருக்கும் விடுதலை தருவீராக, சுகத்தை தருவீராக, அற்புதம் செய்வீராக. தொடுமாண்டவரே, அவர்களை அவர் வீட்டை சுற்றின அக்கினி வேலி போடுவீராக. உம்முடைய வல்லமையின் அபிஷேகம் ஒவ்வொரு வீட்டிலையும் இறங்கட்டும். உம்முடைய வெளிச்சம் இறங்கட்டும் ஐயா. எல்லா இருள் அந்த வீடுகளை விட்டு நீங்குவதாக. அவர்களை ஆசீர்வதியும். உம்முடைய சத்தியத்திலே அவர்களை வழி நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமென், ஆமென். அல்லேலூயா. God bless you. சந்தோஷத்தோடு போங்க. தேவ செய்தியை கேட்டது போல பயந்து நியாய தீர்ப்புக்கு தப்பித்துக் கொள்ளுங்கள். God bless you. இப்பொழுது ஒரிசா மாநிலத்தில் தேவன் தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்தினார். தேவாதி தேவன் இறங்கி வந்து அநேக ஜனங்களுக்கு மாந்திரியத்தில், சூனியத்தில், வியாதிகளெல்லாம்
விடுதலை கொடுத்தாரே, அந்த மகிமை எல்லாம் கர்த்தருக்கு தான். அவர் எப்படி மகிமைப்பட்டார், எப்படி ஜனங்கள் விடுதலை அடைந்தார்கள் என்பதை கொஞ்ச நேரம் காண்பிப்போம். அதை தொடர்ந்து பாருங்கள். God bless you. Those who are sick, those people raise your hand. जो लोग बीमारी है उसका हाथ उठाइए. Whatever the sicknesses you may have, ଆପଣଙ୍କ ରୋଗ କେତେ ବଡ଼ କାହିଁକି ନା ହଉ, the Lord will heal you. ପ୍ରଭୁ ଆପଣଙ୍କୁ ସୁସ୍ଥ କରିବେ. யார் யாருக்கு என்ன வியாதி இருக்கோ, வியாதி இருக்கிறவங்க மார்புல ஒரு கை பரலோகத்தில். ଯେଉଁମାନେ କହୁଛନ୍ତି ମୋତେ ରୋଗ ଅଛି ବୋଲି ସେମାନେ ଆପଣଙ୍କ ଡାହାଣ ହାତକୁ ଛାତି ଉପରେ ରଖନ୍ତୁ. அப்படிப்பட்டவங்க மார்புல ஒரு கை, வானத்தை நோக்கி ஒரு கை. ଡାହାଣ ହାତକୁ ଛାତି ଉପରେ ରଖନ୍ତୁ ଆଉ ବାଁ ହାତକୁ ଉଠାନ୍ତୁ. Believe Jesus. यीशु मसीह में विश्वास करो. I am going to pray in the name of Jesus. मैं अभी यीशु मसीह के नाम में अभी प्रार्थना करने वाला हूँ. The Lord will heal you instantaneously. यीशु मसीह आपको तुरंत चंगाई देगा. Believe Jesus. विश्वास करो यीशुआ के ऊपर. Believe Jesus. यीशुआ के ऊपर विश्वास करो. I am going to pray for you all. अभी मैं सब लोगों के लिए प्रार्थना करने वाला हूँ. Loving Heavenly Father, परम पिता, we come unto the throne of grace in the name of Jesus Christ of Nazareth. प्रभु आपके हजूर में, आपके कृपा के स्थान में हम आ रहा है. Lord, you have brought such a crowd in your place today. प्रभु आप इतना लोगों को एक जगह में लेके आया हूँ. प्रभु I pray in the name of Jesus. मैं यीशुआ के नाम में प्रार्थना कर रहा हूँ. Every sicknesses, हर तरह की बीमारी come out in the name of Jesus. बाहर आ यीशुआ के नाम में. Every spirit of sicknesses, हर तरह की दुष्टात्मा come out in the name of Jesus. यीशु मसीह के नाम में बाहर आ. Right now. अभी Right now. अभी Every sickness, हर तरह की बीमारी I will command you in the name of Jesus. यीशु मसीह के नाम में Come out of their body right बाहर आ now. वो शरीर से. Every deaf ears, हर गूंगे आत्मा open in the name of Jesus. यीशु मसीह के नाम में खोलो. Lord, touch your hand on their ears. प्रभु उसके छाती में, प्रभु आप कानों में आपके हाथ में, Release your power. प्रभु आपके छुटकारे की सामत उसके ऊपर बहो. Open the deaf ears right now. प्रभु हर कान खोल जाए. Everyone receive the healing right यीशु now. मसीह के नाम में चंगाई पाओ. God is touching you right now. यीशु मसीह आपको छू रहा है. Believe it. छुटकारा पाओ, चंगाई पाओ. Believe it. विश्वास करो. ஆண்டவருடைய அக்கினி இந்த இடத்துல இறங்கி இருக்கு. परमेश्वर का अग्नि हमारे बीच में है. ஆண்டவருடைய வல்லமை இறங்கி இருக்குது. परमेश्वर का सामर्थ हमारे बीच में है. உன் கையை அசைக்க முடியல அசைச்சு பாரு. आपका सारे हाथ उठाकर हिलाइए. கையை தூக்க முடியல தூக்கி பாரு. परमेश्वर हाथ उठाकर हिलाइए. நடக்க முடியாதவங்க நடந்து பாரு. चलने पापा लोग उठाए चलिए. என்ன எந்த வலி இருக்கோ செக் பண்ணு. सारे बीमारी दूर हो गया है. உன் ஆண்டவர் உனக்கு சுகம் கொடுத்து விட்டாரு. मेरा यीशु आपको चंगा किया है. இயேசு உனக்கு சுகம் கொடுத்து விட்டாரு. यीशु मुझे चंगा किया है. ஹalleluya. हालेलुया बोलिए. ஹalleluya. हालेलुया. சோதிச்சு பாருங்க. आप अपने आप परीक्षा कीजिए. मेरा शरीर अब कैसा है. இப்ப அந்த வலி இல்ல. मेरा क्या पुराना बीमारी है. அந்த பிரச்சனை இல்ல. पुराना समस्या है. ஹalleluya. हालेलुया. அப்படிப்பட்டவங்க கை வைத்து காட்டுங்க. जो लोग बोलते हैं मेरा पुराना बीमारी नहीं है, बोलने वाले लोग हाथ उठाओ. சுகமானவங்க கை வைத்து जो लोग बोलते हैं मैं चंगा हो गया है, हाथ उठाओ. நல்ல கை வைத்து காட்டுங்க. हाथ उठाइए. சுகமானவங்க மட்டும் கை जो வைத்து लोग चंगा हो गया है वो हाथ उठाइए. சுகமானவங்க மட்டும் கை வைத்து जो लोग चंगा हुआ है हाथ उठाइए. சுகமானவங்க மட்டும் கை வைத்து जो காட்டுங்க. लोग कहते हैं मैं अच्छा हो गया है, चंगा हो गया, हाथ उठाइए. சுகம் பெற்றவங்க எல்லாம் முன்னால வந்துக்கிடுங்க. जो लोग कहते हैं मैं चंगा हो गया करके दया करके आप लोग आगे आइए. சுகமானவங்க மட்டும் முன்னால வாங்க. जो लोग कहते हैं मैं अच्छा हो गया हूँ, चंगा हो गया हूँ, वो लोग आगे आइए. आगे आइए, கம் कोई நேரம் இல்ல, கம் कोई जल्दी आगे आइए.
what problem you had, what healing you have got after the prayer. ଆଉ ଲିଭର ଏଖାନ ଆଉ ଧକ ଧକା ବାହାରୁନି ଆଉ ମତେ ସେ ଆଉ ଲିଭର ଧକ 14 years he is suffering from liver's problem. How many years? 14 years. Liver problem. Liver problem. How is now she? Now she is feeling better. Listen, सुनो, this sister has ए भौणी 14 years liver problem. 14 वर्ष तांको लिवर रो प्रॉब्लम थिला. Today the Lord has healed her completely. परमेश्वर तांको संपूर्ण भावे सुस्थ कले से ये कहउछन. Hallelujah. हालेलुया. Hallelujah. हालेलुया. Hallelujah. जो याडू जो बोल. मेरे राइट साइड किडनी में स्टोन था, छूने से भी दर्द करता था, अभी दबाने से भी दर्द नहीं है। तांकर भुजनी साडे किडनी रो गोटे स्टोन थिला बोली कहउछन आ छुईला बेले भी दर्द होतला एछन कि तो दबाले भी दर्द ना हेबा बोल. യേശുവിന്റെ മഹിമ हालेलुया. യേശുവിന്റെ മഹിമ ഉണ്ടാകട്ടെ. हेलो प्रेज द लॉर्ड। मु आज आसला बेले छिड़ा हिदली आ तापरे गुटे बलद की आसला आ मते पचाडू सिंगरे टेकी करे मते पकई देला आ तापरे मोर आठटा खुली जायला आ सर प्रोफेसी करिथिले जे लेफ्ट नी रे सीवियर पेन होउछ बोले आ वर्तमान मु प्रभु को सुस्त होई सारी छे। Listen carefully. बहुत सुनो ध्यान से. I never knew about her disease. मुई तार रोग विषय रे तांको नहीं जानी. The Lord has revealed परमेश्वर मते जणाले that she has a pain under the knees. तार गोटे आंठू तले गोटे बहुत बड़ दर्द अनुभव करूछे. Someone is here. ଏ ସ୍ଥାନରେ ଜଣେ ଅଛନ୍ତି, You have a leg pain below your knee. ଆପଣଙ୍କର ଗୋଡ଼ ଚାଲୁ ନାହିଁ. Below your knee you have a leg pain. ଆପଣଙ୍କର ଗୋଡ଼ ତଳେ ବେଶୀ ବଥା ହଉଛି. The Lord has healed you completely right now. ଯୀଶୁ ଆପଣଙ୍କୁ ସୁସ୍ଥ କରିଛନ୍ତି. Accept the healing of Jesus. ସୁସ୍ଥ ପାଆନ୍ତୁ. She said that part is swelling. तांकर आंठू फूली जाइए. இன்னைக்கே கர்த்தர் சுகம் आज ही கொடுத்திருக்கிறார். परमेश्वर उनको चंगा किया है. அந்த வியாதியிலிருந்து சுகம் கொடுத்திருக்கிறார். उस बीमार से चंगा किया है. இயேசுவுக்கு மகிமை உண்டாகட்டும். परमेश्वर का महिमा हो. ବହୁତ ଦିନର ମୋତେ ହେଡେକ୍ ହଉଥିଲା, ମଝି ମଝିରେ ହେସି, ଆଜି ସକାଳୁ ବି ହେଲା, ବାକି ଏବେ ପ୍ରେୟାର ପରେ ମୁଁ ପୁରା ସୁସ୍ଥ ଅନୁଭବ କରୁଛି. She is feeling severe friends so many days before. Headache. Headache. So many. Now she is feeling far better. I'm feeling better now. நல்ல கவனிங்க. இந்த சகோதரிக்கு பல நாளா சிவியர் ஹெடேக் தலைவலி இருந்திருக்கு. ये बहन को बहुत दिन से बहुत दर्द था उनके सिर में. There is a person over here. इस स्थान में जने अछंती. Often you have a severe headache. ଆପଣଙ୍କର ମୁଣ୍ଡ ବେଶୀ ବଥା ହଉଛି. When I was sitting on the chair, ଯେତେବେଳେ ମୁଁ ଚେୟାର ରେ ବସିଥିଲି, that time the Lord has healed that person. ସେ ବ୍ୟକ୍ତିକୁ ଯୀଶୁ ସୁସ୍ଥ କରିଛନ୍ତି. Accept the healing of Jesus. ସୁସ୍ଥ ଗ୍ରହଣ କରନ୍ତୁ. இன்னைக்கு கர்த்தர் அதை வெளிப்படுத்தி விடுதலை கொடுத்திருக்கிறாரு. लेकिन परमेश्वर आज मुझे प्रकाश किया है. சிவியர் ஹெடேக் माने भयंकर सिर दर्द है. இயேசு கிறிஸ்து இன்னைக்கு அந்த வியாதியை வெளிப்படுத்தி கர்த்தர் यीशु मसीह मुझे उस बीमारी के बारे में बताया है. இயேசுவுக்கு மகிமை यीशु உண்டாகட்டும். का महिमा हो. Glory to Jesus. यीशु का महिमा हो. 15 वर्ष हैला मोर पेन बैक सबले होतला दे हाथ गोड़ दरद किंतु इरा 3 वर्ष हैला मी सबले लगाउथली. एटा 3 वर्ष होला लगै दिले. हां बेले आजी का जनता छोइले जेतेले प्रार्थना कोले टिके भी जन मुड़ी नै होतला अबे टिके मुड़ी हो. मु जनता मुड़ी नाही पाडदिले एजन टिके मुड़ी पाडली ना सब आडा बोली. जोर से कर. हालेलुया. She came here with this, हां देखो तो एमती ऐसे आस्तिले. bearing this belt on her neck. हां इस बेल्ट को पहन के वो लाए आए थी. The Lord healed her instantaneously. लेकिन आज यीशु मसीह उसको चंगा किया है. And she has taken it out. उस बेल्ट को निकाल दिया है. Hallelujah. हालेलुया. எல்லார்ட்டையும் இன்னைக்கு சாட்சி கேட்க நேரம் இல்ல. सबका सभा सुनने के लिए समय नहीं है. இப்ப அவ்வளவு பேர்கிட்ட நம்ம சாட்சி கேட்டா सबका गवाह सुनने के समय नहीं है. ராத்திரி ஆயிரும். रात हो जाएगा. ஆகவே இன்னைக்கு கர்த்தர் அத்தனை மேடையில் நிக்கிற அத்தனை பேருக்கு அற்புதம் செய்திருக்கிறார். जितने लोग खड़े हैं सबका जीवन पर अद्भुत काम किया है. All of you clap your hands to glorify Lord. आज ताली बजाएंगे, ताली बजाएंगे. Clap your hands loudly. और जो उच्च तरह है. You all clap your hands. ताली बजाओ.